நம்ம பையனை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, என்னதுன்னு பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட இப்போ புரிஞ்சிருக்கும், அதான் மொபைல் ஃபோன். விபரீதம் தெரியாமல் அது கூடவே நம்ம பசங்க கைகோத்து நிற்கிறாங்க. பார்ப்போம். முதல் முறை காதல் அழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, உச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு மின்னீதல் பெண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு தூவல்கள் காணாத தேடல்கள் என்னோடு காலங்கள் காணாத பெண் பூவே உன்னோடு. மொபைல் ஃபோனுக்கும் நம்ம பசங்களுக்குமான உறவு ஒரு படி தாண்டி போகுது. மொபைல் ஃபோன் கிட்ட மயங்கிட்ட நம்ம பையனை இப்போது மொபைல் ஃபோன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. Let's take a selfie for love. Selfie for love. Selfie for love. Selfie for love. Give me a ஒரு கட்டத்தில் நம்ம பையனுக்கும் மொபைல் ஃபோனுக்குமான உறவு தவிர்க்க முடியாத உறவாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம பையன் செல்ஃபோன் மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உலக நீதி அப்படி இல்லையே. பெண்கள் கிட்ட மாட்டின நம்ம பையன் என்ன ஆக போகிறான் பார்ப்போம் வாங்க.
விதி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பையன் என்ன பாடுபட போகிறானோ வாங்க பார்ப்போம். ஒரு கட்டத்தில் நம்ம பையனை மொபைல் ஃபோன் கொலையே பண்ணிடுச்சு. இப்படி தான் குழந்தைகளே, மொபைல் ஃபோன் முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக அது நம்மளை அடிமையாக்கி வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிடும். குழந்தைகளே, நீங்கள் நம்ம கேவி பாடசாலா ஸ்கூலில் படித்து பெரிய ஆள் ஆக போகிறீங்களா, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்க போகிறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.